லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 19/12/2025க்கான ஒரு ரேசிங் தான் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 18 அதுக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 601 அடிச்சிருக்காங்க. ஓகே, நம்ம கொடுத்தது நம்ம வந்து வீக்லி சார்ட்டில் 87, 78 இந்த மாதிரி ஒரு செட்டு கொடுத்துருந்தோம். ஆனால் டெய்லி சார்ட்டில் நம்ம வந்து 8 அல்லது 4ஆம் நம்பர் வந்து ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு எதிர்பார்த்தோம். ஆனால் இது மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு நம்ம வந்து 0 இல்லாட்டி 2ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். ஆனால் 0 மட்டும் தான் நம்ம வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை செய்யாமல் போயிடுச்சு. 2 மெத்தட் எடுத்தோம், 2 மெத்தடில் ஒரு மெத்தட் மட்டும் தான் இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கேன். ஓகே, வாங்க நம்ம வந்து இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான மெத்தட் தான் நம்ம வந்து எடுத்து வந்திருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். உங்கள் கணிப்பில் மேட்ச் வச்சுலாம் டைப் பண்ணி பாருங்கள் நம்பளே. ஓகேவா? ஓகே, மேலே கேரளா டியர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் சிங்கிள் போர்டு ஏவிபிசிஎஸ்சி 3 டிஜிட்டல் 4 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து புக்கிங் எடுத்துகிட்ருக்காங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99 நம்பர் நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். பெண்டிங் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்தில் கொடுத்துருவாங்க. நம்பிக்கையான ஒரு ஏஜென்சி தான். நீங்கள் லாஸ்ட்டு 10 நிமிஷம் முன்னாடி நம்பர் வைக்காம தான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, மேலே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 டேஸ் சொல்லிட்டு தான் நம்ம வந்து எடுத்து வரோம். பார்த்தீங்கன்னா நம்ம 2 ரூட் எடுக்கிறோம் டெய்லியும். அதில் ஒரு ரூட்டு பாஸ் ஆகிடுது. ஆனால் ஒரு ரூட்டு மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிடுது. என்னன்னு தெரியல. நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மெத்தட் மாற்றி தான் எடுத்து வர ஓரளவுக்கு. ஆனால் கொஞ்சம் மிஸ் பண்ணிடுறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 ரூட் எடுத்துருக்கோம். ஒரு ரூட் வேறு, இன்னொரு ரூட் வேறு, அது மாதிரி எடுத்து வந்துருக்கோம் இன்றைக்கி. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 5 டேஸ் சொல்லிட்டு வச்சு நம்ம ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் தான் நம்ம நம்பரில் எடுத்து வந்துருக்கோம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 682 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 682 போட்டு வரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூட் ஆப்ஷன் 2 டைம்ஸ் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 699 போட்டு தான் நம்ம வந்து எடுத்து வரோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல்ல கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 7 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? அது நம்ம இந்த 682 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 7 அப்படி 4ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 465 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா வந்து 465 ரூட் ஆப்ஷன் 699 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய 2 நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 9 அப்படி 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம வந்து 465 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 9 இல்லாட்டி 5ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 9 நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு 494 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா வந்து 494 ரூட் ஆப்ஷன் 699 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய 2 நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படி 7 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம வந்து 494 வச்சடியில் நமக்கு 0 அப்படி 7 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 502 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 502 ரூட் ஆப்ஷன் 699 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படி 2 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம வந்து 502 வச்சடிக்கு நமக்கு 2 அப்படி 0 கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 601 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 601 ரூட் ஆப்ஷன் 699 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 அப்படி 2 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம வந்து 601 வச்சடியில் நமக்கு 2 அப்படி 5ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட் எடுத்திருந்தோம். இதில் வந்து நமக்கு வந்து 4ஆம் நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு. அடுத்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் 3 நாள் பாஸ் ஆகிருக்கு. நேற்றுக்கு நம்ம இந்த மெத்தட் தான் போட்டிருந்தோம். ஆனால் ஏ போர்டு பி போர்டுக்கு 0 2 கொடுத்தோம். இன்றைக்கி நமக்கு வந்து 2 அப்படி 5லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. வந்தால் ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு 2 அப்படி 5 நம்பர் பார்த்திங்கன்னா வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்து சேனல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பி. அப்படி இல்லாட்டி நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, மேலே அடுத்தபடி போய் நம்ம வந்து இன்னொரு ரூட்டு நம்ம வந்து வேறு மெத்தட் நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா 465 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா வந்து 465 போட்டு வரும். இதில் வந்து இன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 128 போட்டு தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம்.
இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல்ல நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 1 இல்லாட்டி 9 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? அது நம்ம வந்து 465 செடிகள் நமக்கு 1 இல்லாட்டி 9 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. 9 நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 494 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா வந்து 494 இன் ஆப்ஷன் 128 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 9 இல்லாட்டி 0. ஓகேவா? 9 அல்லது 0 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா வந்து 494 வச்ச அடியில் நமக்கு 9 இல்லாட்டி 0 நம்பர் கிடச்சிருக்கு. இல்லை 0ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 502. 502 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த 502 இன் ஆப்ஷன் 178 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 இல்லாட்டி 1 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? அதே நம்ம இந்த 502 வச்ச அடியில் நமக்கு 7 இல்லாட்டி 1 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 1 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 601. 601 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த 601 இன் ஆப்ஷன் 128 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 இல்லாட்டி 7. ஓகேவா? 0 அல்லது 7 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் நம்மளே. ஓகேவா? பார்த்தீங்கன்னா இந்த 601 வச்ச அடியில் நமக்கு 0 இல்லாட்டி 7 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. வந்தால் எந்த பொருளாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட்டை நம்ம வந்து எடுத்துருந்தோம். 465 வச்ச அடியில் நமக்கு 9 நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு. அடுத்து நம்ம 494 வச்ச அடியில் நமக்கு வந்து 0 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து நம்ம 502 வச்ச அடியில் நமக்கு 1 நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். அப்படி இல்லாட்டி பி போர்டுக்கு வந்துச்சாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பளே. ஓகேவா? 0 அல்லது 7 நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி தான் வருது. உங்கள் கண்டிப்பாக அந்த நம்பர்ஸ் ஒத்து போச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி கசியாக மட்டும் பார்த்துங்க நம்மளே. ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏபிபிசிஎஸ்சிக்கு வந்து நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் 50, 57, 20, 27 கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஆல் போர்டு வைக்கிற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். திருப்பி 05, 0, 75 இந்த மாதிரி வந்துச்சுனாலும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து நீங்கள் மிஸ் ஆகுனாலும் நம்ம வந்து அப்படியே கொடுத்துருக்கேன். ஏன்னா டேரெக்டாக பாஸ் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். உங்கள் கணிப்பில் அப்படியே வந்துச்சுனாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளே. ஓகேவா? கேமரா இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 601. ஓகேவா? 601க்கு நம்ம யாரை வின்னிங் கொடுத்தான்னு பார்த்துட்டு வந்துடலாம். இவர் பார்த்தீங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ணாலே நீங்களே ஒரு நம்பருக்கு ஒரு ரூட் எடுக்காதீங்கன்னு நம்ம போட்டிருக்காப்புல. ஓகே நம்மளே. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா சேகர் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் சிங்கிள் நம்பர்லேருந்து 1 நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. சிங்கிள் செட்டு தான் கொடுத்துருக்காப்புல. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ஏபிசிஎஸ்சிக்கு 61-16 இந்த நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. பார்த்தீங்கன்னா 61-16 வந்து ஏபிபிசிக்கு வச்சுருக்காப்புல. ஏசிக்கு 61-16 வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு சரமான வின்னிங்ஸாக இருக்கும். வச்சிருப்பாப்புன்னு நினைக்கிறேன். ஒரு அருமையான வின்னிங்ஸாக தான் இருக்கும். சூப்பரான ஒரு கசிங் தான் எடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக திருவாங்கடம் அவர் பார்த்திங்கன்னா அவரும் பார்த்திங்கன்னா 6-1 இந்த மாதிரி நம்பர்ஸ் எடுத்துருக்காப்புல. எல்லாமே போர்டு மாறிடுச்சு. இது பார்த்திங்கன்னா 4 டிஜிட்டில் 6, 1, 6 இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காப்புல. ஒரு சூப்பரான ஒரு கசிங் தான் நம்மளே எடுத்துருக்காப்புல. கொஞ்சம் எல்லாம் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. ஓரளவுக்கு வின்னிங்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ராஜேஷ் அவர் பார்த்திங்கன்னா 5-6-0 560 எடுத்துருக்காப்புல. ஒரு ஏபிபிசி போட்டிருந்தோம் அப்படின்னா ஒரு சூப்பராக ஒரு ஏபியில் வின்னிங்ஸ் வந்து எடுத்துருக்கலாம். அடுத்தபடி குணசேகரன் அவர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 5 அல்லது 0 அல்லது 5 நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. இதில் பார்த்திங்கன்னா 0ங்கிற நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு வின்னிங்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காப்புல. ஓகே மலை இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் பார்த்திங்கன்னா ஏபிசிஎஸ்சியில் கொஞ்சம் ஏசி வச்சாப்புல என்னென்னு தெரியல. ஆனால் ஒரு 61-16 நம்பர் ஒரு அருமையான எடுத்துருக்காப்புல. சேகர் அவர் சிங்கிள் ஷாட்டில் 1 நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. இவரும் பார்த்திங்கன்னா ஒரு 1 நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஒரு 5 பவர் ஒரு 0, 1 வச்சுருந்தாப்புல ஒரு பிசி வின்னிங்ஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. ஓரளவுக்கு நிறைய பேர் வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. ஓகே மல்லி, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி வச்சுங்க. புதுசாக பார்க்கும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நம்மளே மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மக்களை மீண்டும் நாளைக்கான ஒரு சிறப்பான ஒரு கசிங்களை சந்திப்போம். ஓகேவா?